ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏலியன் இன்வாஷன் அண்ட் அப்போகலிப்டிக் அண்ட் போஸ்ட் அப்போகலிப்டிக் ஃபிக்ஷன். ஏலியன் அப்படின்றது வந்து என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ ஒரு ஹியூமன் மாதிரி இருக்கும், பட் சம்திங் லைக் வியர்டாக இருக்கக்கூடிய ஒரு கிரியேச்சர் தான் ஏலியன் அப்படின்னு சொல்லுவோம். இன்வாஷன் அப்படின்றது என்னென்னா, ஏலியன் வந்து இந்த பூமிக்கு வர்றது. ஸோ இந்த பூமிக்கு ஒரு ஆர்மி மாதிரி, ஒரு பெரிய ஃபோர்ஸ் மாதிரி வந்து ரொம்பவே வேகமாக இங்கே ஒரு தாக்கத்தை க்ரியேட் பண்ணுறது. ஹியூமன் மத்தியில் அவங்க எல்லாரையும் ஸ்லேவ் ஆக்கிறதுக்காகவோ, இந்த கம்ப்ளீட்டாக இந்த எர்த் ஃபுல்லாக அவங்களோட கண்ட்ரோலில் எடுத்துக்கிறதுக்காகவோ, நம்மளோட லைஃப்பை அவங்க டேக் ஓவர் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸ் நம்ம பூமியை நோக்கி வந்துச்சுன்னா அதோட இம்பேக்ட் எப்படி இருக்குமோ அதை தான் இந்த ஏலியன் இன்வாஷன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு சப்ஜானர் மாதிரி, சயின்ஸ் ஃபிக்ஷன் எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து இது ஒரு சப்ஜானர் மாதிரி தான் இருக்குது. இதில் என்ன மாதிரியான தீம்ஸ் எல்லாம் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் பீயிங் அப்படின்னா என்னென்னா, இது வந்து எல்லாமே ஏலியன்ஸ் தான் மீன் பண்ணுது. ஓகேவா? ஹியூமன் இல்லாத அதர் கிரியேச்சர்ஸை வந்துட்டு பூமியில் அது எல்லாமே ஒரு பாரோட பூமிக்கு வந்து ஹியூமனை வந்து அடிமையாக்குறது தான் இதில் மீன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஜான்ராவில் இருக்கக்கூடிய மூவியாக இருக்கட்டும், புக்ஸாக இருக்கட்டும், அதில் எல்லாமே இந்த மாதிரி ஏலியன்ஸ் வந்து நம்மளை அடிமைப்படுத்துறது, ஏலியன்ஸ் ஏர்த்துக்கு வர்றது, அவங்களோட அந்த என்ட்ரி அதை தான் பேஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க. இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் டேர்ம் என்ன அப்படின்னா ஸ்பேஸ் இன்வர்ஷன். ஸோ இதில் ஓவராலாக அந்த கான்செப்டில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு புக் ரீட் பண்ணுறோம் இந்த ஜான்ராவில், ஏலியன் இன்வர்ஷன் ஜான்ராவில் அவங்க எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும்னா, ஏலியன் வந்து பூமியை ரீச் பண்ணுற மாதிரி, பீப்புளை அவங்க வந்து அப்ரோச் பண்ணுற மாதிரி, அதுவும் ஒரு அத்தாரிட்டி டோனில். அவங்கள வந்து நார்மலாக, இப்போது பிரிட்டிஷ்காரங்க நம்ம நாட்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ரூல் பண்ணுறதுக்காக வரல இல்லையா? ஃபஸ்ட்டு வந்து அவங்க பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி வந்து அதுக்கப்புறம் இந்த ரூலிங் எடுத்துக்கிட்டாங்க, நம்மளை ஸ்லேவாக மாற்றினாங்க. பட் இதில் எப்படி எழுதுவாங்கன்னா, ஏலியன்ஸ் வரும்போதே அவங்க ஒரு பாரோட வர்ற மாதிரி, நம்மளை வந்து தாக்குறதுக்காகவே அவங்க பூமிக்கு வர்ற மாதிரி, வானத்துலேருந்து இறங்குற மாதிரி தான் அவங்க காட்டுவாங்க. நிறைய ஸ்பேஸ் ஷிப்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம், நிறைய அனிமேட்டட் மூவியில் பார்த்துருப்போம் இல்லையா? அந்த மாதிரி ரொம்பவே ஒரு ஃபியர்ஃபுல் அண்ட் ஆல்சோ ஒரு த்ரெட்டனிங் டோனில் தான் அவங்க வரும்போதே இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அந்த புக்ஸில் எல்லாமே அப்படி தான் மென்ஷன் பண்ணுவாங்க. அவங்க வரும்போது ஹியூமனை ஸ்லேவாக மாற்றுறதுக்காக, நம்ம சாப்பிட்ற ஃபுட் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுறதுக்காக, நம்மளோட லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுறதுக்காக, நம்மகிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை அவங்க எடுத்துக்கிறதுக்காக, நம்மளோட கண்ட்ரி, நம்மளோட அந்த எர்த் ஃபுல்லாகவே டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக அவங்க வருவாங்க. அவங்க இருக்கிற அந்த ஒரு ஸ்பேஸ், அந்த ஒரு ஜோனை வந்து எர்த்லேயும் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி நினைப்பாங்க. அவங்க இருக்கிற இடத்துல ஹியூமன் இருக்க மாட்டாங்க இல்லையா? அவங்களோட அந்த குரூப் ஃபுல்லாக இங்கே இருக்கிறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸையும் அவங்களே க்ரியேட் பண்ணுவாங்க அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ஜான்ரா இது வந்து ஸ்டார்டிங்லேயே எழுத ஆரம்பிச்சிருக்கலாம், பட் இது வந்து ஃபர்ஸ்ட்டு 19th சென்ச்சுரியில் தான் த ஜெம் கிராவர்ஸ் அப்படின்ற ஒரு ஒர்க் வந்து 1892 எழுதுறாரு. ஓகேவா? பட் ஸ்டார்டிங்கில் மக்களுக்கு அதை பற்றின ஒரு புரிதல் இல்லாமல் இருந்ததுனாலையும், ஆத்தரோட அந்த ஒரு ஐடியாலஜி அவங்களால எடுத்துக்க முடியாததுனால இது வந்து அவ்வளோ ரீச் ஆகலை. ஆஃப்டர்வர்ட்ஸ் வெல்ஸ் வந்து த வார் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஒர்க்கை 1898 பப்ளிஷ் பண்ணுறாரு. அந்த ஒர்க் வந்து ரொம்பவே ரீச் ஆகுது, மக்களுக்கு வந்து புரிகிற மாதிரி இருக்குது. அவர் என்ன சொல்ல வராரு, அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன், அந்த ஜான்ரா எல்லாமே பீப்புளுக்கு புரிகிற மாதிரி இருக்குது. ஸோ அவங்க வந்து என்ஜாய் பண்ணுறாங்க, அந்த பர்டிகுலர் புக்கை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதை தொடர்ந்து அதுக்கப்புறம் அந்த ஒரு லைனை பிடிச்சிப்பாங்க இல்லையா? ஒரு ஜான்ராவில் ஒரு மூவி வருதுன்னா அதை எல்லாரும் என்கரேஜ் பண்ணுறாங்கன்னா, அதே மாதிரி கண்டினியூஸாக நிறைய மூவிஸ் வரும். அதே மாதிரி தான் இதை வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நிறைய பேர் அதே மாதிரி ஜான்ராவில் எழுத ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வந்தவங்க தான் ஐசக் அசிமோவாக இருக்கட்டும், ஆர்தர் சி கிளார்க்காக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஹெச்ஜி வெல்லோட அந்த ஒரு ஒர்க்கை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு அதை ஃபாலோ பண்ணி எழுத ஆரம்பித்தவங்க தான். ஸோ அந்த ஹெச்ஜி வெல்ஸ் எழுதின த வார் ஆஃப் தி வேர்ல்டை வந்து ஒரு கிளாசிக் ஜான்ராவாக பார்க்குறாங்க. இது வந்து நிறைய பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதாகவும், ஏலியன் இன்வென்ஷன் அந்த நரேட்டிவ் ப்ராசஸில் இது ஒரு ஷேப் கொடுத்ததாகவும் ஃபீல் பண்ணுறாங்க. இப்படி ஒரு ஜான்ரா இருக்குன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை இப்படி தான் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு பர்ஃபெக்ட் அவுட்லைன் கொடுத்தது ஹெச்ஜி வெல்ஸ் அப்படின்றத சொல்கிறாரு. ஓகேவா? தென் இவரை தொடர்ந்து இவரோட இந்த ஒர்க்கோட கண்டினியூஷனாக கேரட் அப்படின்ற ஒரு பர்சன் வந்து எடிசன்ஸ் கான்குவெஸ்ட் ஆஃப் மார்ஸ் அப்படின்ற ஒர்க்கை 1898 எழுதுறாரு. அது வந்து வெல்ஸ் எழுதுன த வார் ஆஃப் தி வேர்ல்டோட கண்டினியூஷன் மாதிரி அவர் எழுதியிருப்பார். ஓகேவா? ஸோ இந்த ஒர்க்குக்கும் மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வெல்கம் கிடைக்குது. ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் பெர்ஸ்பெக்டிவில் அவரோட ஐடியாலஜி அவர் மிக்ஸ் பண்ணி எழுதியிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஏலியன் இன்வென்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு ஜான்ரா வந்து வளர ஆரம்பிச்சது. ஸோ இப்போ வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஸோ ஒரே ஒரு லைனில் சொல்லணும் அப்படின்னா, ஏலியன்ஸ் நம்ம ஏர்த்துக்கு வந்து என்னெல்லாம் கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்றது தான் இந்த ஜான்ராவில் எழுதுகிற மாதிரி இருக்கும். மெஜாரிட்டி அவங்க வந்து ஏலியன்ஸ் நம்மளை டார்ச்சர் பண்ணுற மாதிரி தான். இப்போ வரைக்கும் ஏலியன்ஸ் அப்படின்னாலே அவங்க மேலே ஒரு பேட் ஒப்பீனியன் தான் இருக்கும் இல்லையா? அந்த அயலான் மூவி எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏலியனை வந்து ஒரு கோஸ்ட் மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா? ஒரு ஸ்பேஸ் ஷிப் எங்கேயோ பறந்துச்சு அப்படின்னாலும், ஏலியன் லைக் ஃபிகரை பார்த்தாலும் எல்லாருக்கும் பயம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இந்த அயலான் அப்படின்ற மூவி எடுக்கும்போது அது நமக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அப்படின்னு சொல்லி வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் அதை கொண்டு வந்தாங்க. ஸோ புக்ஸ் அண்ட் மூவிஸ் அதை வச்சு தான்
நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஆத்தர் அதை எப்படி அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, எப்படி மக்கள்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஜான்ரா வந்து டிஃபர் ஆகும் அப்படின்றத சொல்கிறாங்க. பட் ஓவராலாக எல்லாருக்குமே ஏலியன் மேலே வந்து ஒரு பயம் தான் இருக்குது. ஸோ ஆத்தர்ஸுமே மோஸ்ட்லி 80% அவங்க வந்து அந்த ஒரு ஃபியரோட தான் ஒர்க்ஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஏலியன் இன்வென்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஜான்ராவில் இருக்கக்கூடியது. ஓகேவா? நெக்ஸ்ட் அப்போகலிப்டிக் ஃபிக்ஷன் அப்படின்னா என்னென்னா, இது வந்துட்டு இதுவுமே ஒரு சப்ஜானர் தான். ஓகேவா? சயின்ஸ் ஃபிக்ஷனில் இருக்கிற ஒரு சப்ஜானர். இதில் என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, எண்ட் ஆஃப் தி வேர்ல்ட், ஒரு நேச்சுரல் டிசாஸ்டராக இருக்கலாம், இல்லைன்னா மேன்மேடாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அது வந்து ஒரு வேர்ல்டு ஃபுல்லாக வருது, ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணுது, அதனால நிறையா பேரோட லைஃப் ஸ்பாயில் ஆகுது, நிறைய பேர் இறந்து போகிறாங்க, அந்தளவுக்கு ஒரு டிசாஸ்டர் நடக்கும் இல்லையா? ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இந்த அப்போகலிப்டிக் ஃபிக்ஷன் இருக்கும். லைக் இப்போ ஒரு கொரோனாவை பற்றி யாராவது ஒருத்தவங்க ஒரு புக் எழுதுறாங்கன்னா அது வந்து அப்போகலிப்டிக் ஃபிக்ஷன். கொரோனா அப்படின்றது அது ரியலாக நடந்தது. பட் அந்த மாதிரி ஒரு ஒர்க் எழுதுறாங்க, ஃபிக்ஷனலாக எழுதுறாங்க அப்படின்னா அது இந்த ஜான்ராக்குள்ளே வரும். ஓகேவா? ஸோ இதில் கம்ப்ளீட்லி அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது பீப்புளோட இந்த சஃபரிங், எண்ட் ஆஃப் தி வேர்ல்டு அப்படின்ற மாதிரி. ஓவராலாக வேர்ல்டு ஃபுல்லாக சஃபர் ஆகுது, வேர்ல்டில் இருக்கிற எல்லாரோட லைஃபுமே கொஷின் மார்க் ஆகுது அப்படின்னா அது வந்து இந்த கேட்டகரிக்குள்ளே வரும். அது வந்து என்ன மாதிரியான கான்சிக்வன்சஸாக வேணால் இருக்கலாம். மேனோட ஆக்ஷனால் வந்ததாக கூட இருக்கலாம், இல்லை நேச்சர் அதை கிரியேட் பண்ணுறதா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கிளைமேட் சேஞ்சஸாக இருக்கலாம், அஸ்ட்ரானமியல் ஈவெண்ட்ஸாக இருக்கலாம், மெடிக்கல் டிசாஸ்டர், எண்ட் டைம்ஸ், பொல்யூஷன், இந்த மாதிரி எதுவாக வேணால் இருக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால பீப்புளோட லைஃப் வந்து ஸ்பாயில் ஆகுது, நெக்ஸ்ட் அவங்க வந்து வாழ்வாங்களா அப்படின்றதே ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குதுன்னா அதுதான் இந்த அப்போகலிப்டிக் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டைனோசரஸ் எடுத்துட்டாலும் சரி, ஒரு ஹியூஜ் அனிமல் லைக் கிரியேச்சர் மாதிரி அது வந்து ஹியூமன் எல்லாத்தையும் சாப்பிடுது, எல்லா இடத்தையும் நாசம் பண்ணுது அப்படின்னாலுமே அது ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும் இல்லையா? அது வந்து வேர்ல்டு ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் ட்ராவல் பண்ணுது, பார்க்குறவங்கலாம் கொலை பண்ணுது, எல்லா இடத்தையும் டேமேஜ் பண்ணுதுனாலும் அதுவும் இந்த கேட்டகரிக்குள்ளே தான் வரும். ஸோ சயின்ஸில் ஒரு ஃபால்ட் ஆயிடுச்சு, அதனால ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆயிடுச்சு, அதோட கான்சிக்வன்சஸ் இந்த வேர்ல்டு ஃபுல்லாக அஃபெக்ட் ஆகுது, இந்த மாதிரி ஒரு சின்ன இன்சிடென்ட் அது வேர்ல்டு ஃபுல்லாக அஃபெக்ட் பண்ணுது, எல்லாரோட லைஃபுமே ஸ்பாயில் ஆகுதுன்னா அது இந்த கேட்டகரிக்குள்ளே வரும். ஸோ அந்த டைமில் பீப்புளோட சஃபரிங் இருக்கும் இல்லையா? இப்போ கொரோனா டைமில் பீப்புள் எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே தான் இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆச்சு. யாருமே ப்ராப்பராக ஒர்க் போக முடியல, ஏர்ன் பண்ண முடியல, அவங்களோட லைஃப் ரொம்பவே டிஃபிகல்ட் ஆச்சு. டாக்டர்ஸ் அண்ட் நர்ஸோட லைஃப் வந்து ரொம்ப ப்ரெஷராக போச்சு. நிறைய பேர் நம்பர் ஆஃப் பீப்புள் இறந்து போனாங்க. ஸோ கவுண்ட்லெஸ் பீப்புள் இறந்து போகும்போது அவங்களோட ஃபேமிலியோட கண்டிஷன் கொஸ்டின் மார்க் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி அந்த டைமில் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா? அந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்களா இருக்கட்டும், இல்லை அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருக்கட்டும், அந்த பீரியடில் பாதிக்கப்பட்ட எல்லாரும் அந்த டைமில் நடக்குது இல்லையா? அதுதான் அப்போகலிப்டிக் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு பாதிப்பு நடக்கும்போது அந்த இடத்துல இருக்கிறவங்க, அந்த பீப்புளோட மென்டாலிட்டி, அவங்களோட சஃபரிங், அவங்களோட கரண்ட் சிச்சுவேஷன், இது எல்லாத்தையும் சொல்கிறது தான். ஓகேவா? போஸ்ட் அப்போகலிப்டிக் ஃபிக்ஷன்னா என்ன அப்படின்னா, போஸ்ட் அப்படின்னாலே அப்புறம்னு அர்த்தம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா அந்த ஓவரால் வேர்ல்டோட கண்டிஷன் எப்படி இருக்குது, பீப்புளோட மென்டாலிட்டி எப்படி இருக்குது, ஃபிசிக்கலி அவங்க எவ்வளோ டாலரேட் பண்ணியிருக்கிறாங்க, மென்டலி அவங்க எவ்வளோ ஓவர் கம் பண்ண வேண்டியது இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே போஸ்ட் அப்போகலிப்டிக் ஃபிக்ஷனில் வரும். இப்போ ஒரு ஒர்க் எழுதுகிறாங்க, அந்த ஒர்க்கில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்கன்னா, எடுத்த உடனே ஆஃப்டர் தி சுனாமி. ஸோ 2004 சுனாமி வந்துச்சா, 2005 அப்படின்னு சொல்லி ஒரு புக் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த புக்கில் என்ன எழுதுவாங்க, சுனாமி வந்துட்டு போனதுக்கு அப்புறமா அந்த பீப்புளோட கண்டிஷன் எப்படி இருந்துச்சு, அந்த லேண்ட்ஸ்கேப் எல்லாம் எப்படி இருந்துச்சு, அவங்க சர்வைவலுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, இதெல்லாம் எழுதியிருப்பாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி பீப்புள் எப்படி அதுலேருந்து வெளியே வர ட்ரை பண்ணுறாங்க, அவங்களோட நார்மல் லைஃபுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது, அந்த நார்மல் லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது, ஃபினான்ஷியலி அவங்க எவ்வளோ சஃபர் ஆகுறாங்க, அவங்களுக்கு ப்ராப்பரான ஒர்க் இருக்கா. இப்போ வந்து பெரிய பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க, ஒரு சுனாமி வந்துச்சு அப்படின்னா அவங்களோட எல்லாமே அதில் போயிடும். ஸோ அவங்களுமே லைனில் நின்று சாப்பாடு வாங்க வேண்டிய கண்டிஷனுக்கு தள்ளப்படுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பீப்புள் வந்து அவங்களோட லைஃப் சைக்கிளே அப்படியே மாறி போயிடும். இதை தான் சொல்கிறாங்க. ஸோ போஸ்ட் அப்போகலிப்டிக் ஃபிக்ஷனில் கம்ப்ளீட்லி ஒரு டிசாஸ்டர் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா எப்படி அவங்களோட லைஃப் அதை ரீபில்ட் பண்ணணும், அவங்க இவ்வளோ நாளும் ஏர்ன் பண்ணியிருந்த எல்லாமே போயிடுச்சு, அகெயின் அவங்க அதை ஏர்ன் பண்ணணும், அவங்களுக்காக ஒரு ப்ராப்பரான லைஃப்பை அகெயின் அவங்க ரீபில்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க மென்டலி ஸ்டேபிளாக இருக்கணும் இல்லையா? ஸோ நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அது எல்லாத்தையும் மறந்து இன்னொரு லைஃப்பை அவங்க ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகணும். ஸோ சைக்கலாஜிக்கலி அவ்வளோ அஃபெக்ட் ஆகிருப்பாங்க, இமோஷ்னலி அந்த ட்ரமாட்டிக் ஃபீல், அவங்களோட க்ளோஸ்டு ஒன் இறந்து போயிருப்பாங்க, ஃபினான்ஷியலி ரொம்ப டவுன் ஆகிருப்பாங்க, அகெயின் அது எல்லாத்தையும் கொண்டு வரணும் அப்படின்றப்போ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா? எவ்வளோ அவங்க கரேஜியஸாக இருக்கணும் இல்லையா? ஸோ ரொம்பவே அவங்க ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அகெயின் அது எல்லாத்தையும் அவங்களால கொண்டு வர முடியும். ஸோ நிறைய எஃபர்ட்ஸ் போட வேண்டியது இருக்குது, ஒரு நியூ
அட்மாஸ்ஃபியர் அவங்க கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ எல்லாத்துக்காகவும் அவங்க ரெடி ஆகணும். ஸோ எப்படி அவங்க ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி ரெடி ஆகுறாங்க, அந்த விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க அதுலேருந்து எப்படி வெளிய வராங்க, லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஒரு லைஃப்பை நடத்தி கொண்டு போகிறாங்க அப்படின்றது தான் இதில் இருக்கும். ஓகேவா? ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் அவங்க ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ், அது ஃபிசிக்கலாக இருக்கலாம், இல்லை மென்டலாக இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க, ஓவர் கம் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த போஸ்ட் அப்போகலிப்டிக் ஃபிக்ஷனில் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ் தான் இருக்கும். பட் நம்மளால் அதை வந்து ரியல் லைஃபோட கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா நம்ம ரியல் லைஃப்பில் இப்போ நடக்கிறது எல்லாமே ஃபிக்ஷனை விட ரொம்ப அதிசயமாக நடக்குது இல்லையா? நிறையா ஃப்ளைட்ஸ் எல்லாம் காணாமல் போகிறதா இருக்கட்டும், இல்லை மொத்தமாக நிறைய பேர் இறந்து போகிறதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே வித்தியாசமான விஷயங்கள் எல்லாம் இப்போ நடந்துட்டுருக்கு. ஸோ ஃபிக்ஷன் வந்து நம்ம ரியாலிட்டியோட கண்டிப்பாக கம்பேர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் நம்மளோட கரண்ட் சிச்சுவேஷன் போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ நம்ம வந்து ஃபிக்ஷனலாக தான் இந்த மாதிரி ஒர்க் எழுதணுன்றது இல்லை. ரியல் ஸ்டோரியே நம்ம நடந்த இன்சிடென்ட்டே இந்த மாதிரி எழுதுறதுக்கு கூட சான்சஸ் நிறையவே இருக்குது. தி ஸ்டாண்ட் அப்படின்ற ஒர்க் ஸ்டீஃபன் கிங் எழுதியிருக்கிறாரு. ஒரிக்ஸ் அண்ட் கிராக் அப்படின்றது மார்கரெட் அட்வர்டோடது. தி லாஸ்ட் மேன் அப்படின்றது மேரி ஷெல்லியோடது. ஸோ இது எல்லாமே கிளாசிக்கான ஒர்க்ஸ் இல்லையா? பியாண்ட் அவர் இமேஜினேஷன்ஸ் ரொம்பவே அழகாக அந்த மாதிரியான இன்சிடென்ட், அதுக்கப்புறமா நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து இப்போ ரியல் லைஃப்லேயும் நடந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி பெரிய டிசாஸ்டர், அதுலேருந்து மக்கள் ஓவர் கம் பண்ணி வர்றது. கொரோனா வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். தென் இப்போ 2025 ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே நடக்கக்கூடிய நிறைய ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஹியூஜ் பீப்புள் மொத்தமாக நிறைய இடங்கள்ல இறந்து போகிறதா இருக்கட்டும், எல்லாமே நம்ம இமேஜினேஷனை தாண்டின ஒரு விஷயமா நடந்துட்டுருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாமே இந்த அப்போகலிப்டிக் அந்த கேட்டகரிக்குள்ளே, அந்த ஜான்ராக்குள்ளே தான் வரும். அதை ஒரு ரைட்டிங்காக எழுதும்போது, ஒரு மூவியாக எடுக்கும்போது எல்லாமே அந்த ஒரு ஜான்ராக்குள்ளே தான் வரும். ஓகேவா? ஸோ அப்போகலிப்டிக் அப்படின்னா ஒரு டிசாஸ்டர் நடக்கும்போது அந்த சமயத்தில் அந்த பர்டிகுலர் டைமில் இருந்த பீப்புளோட மென்டாலிட்டி, அவங்களோட லைஃப்பை சொல்கிறது. போஸ்ட் அப்போகலிப்டிக்னா அந்த டிசாஸ்டர் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களோட லைஃப்பை ரீபில்ட் பண்ணுறதுக்கு ஃபிசிக்கலி அண்ட் இமோஷ்னலி அந்த பீப்புள் எப்படி இருக்கிறாங்க, அவங்களோட லைஃப் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி. ஸோ இந்த டாபிக் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.